7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல். அவைகள் என்னவெனில், 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களும், தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற 2 உருண்டை கும்பங்களை மூடும் 2 வலைப்பின்னல்களும், தூண்களின் மேலுள்ள 2 உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் 12 வரிசை மாதுளம்பழங்களும் ஆக 2 வலைப்பின்னலுக்கும் 400 மாதுளம்பழங்களும், 10 ஆதாரங்களும், ஆதாரங்களின் மேல் வைத்த 10 கொப்பரைகளும், ஒரு கடல் தொட்டியும், கடல் தொட்டியின் கீழ் இருக்கிற 12 ரிஷபங்களும், செப்பு சட்டிகளும், சாம்பல் கரண்டிகளும், களங்களும் செய்தான். கர்த்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பனிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாயிருந்தது. யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்ப்பித்தான். இந்த சகல பனிமுட்டுகளின் வெண்கலம் மிகவும் ஏராளமாயிருந்தபடியால் சாலமோன் அவைகளை நிறுக்கவில்லை. அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை. பின்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான பனிமூட்டுகளை எல்லாம் சாலமோன் உண்டாக்கினான். அவையாவன: பொன் பலிபீடத்தையும், சமூக தப்பங்களை வைக்கும் பொன் மேஜையையும், சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்கு தண்டுகள், வலதுபுறமாக 5ஐயும் இடதுபுறமாக 5ஐயும், பொன்னான அந்த பூக்களோடும் விளக்குகளோடும் கத்திரிகளோடு கூட உண்டாக்கினான். பசும்பொன் கிண்ணங்களையும், வெட்டு கத்திகளையும், களையங்களையும், தூப கலசங்களையும், மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவுகளின் பொன்னான முளைகளையும், தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான முனைகளையும் செய்தான். இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திற்காக செய்த வேலைகளையெல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் என்னும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, சாலமோன் ராஜாவின் காலத்திலே தேவாலயத்தினுடைய கட்டுமானத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றை குறித்தும், அதிலே நடைபெற்ற சிறப்பான அம்சங்களை குறித்தும் எழுதப்பட்ட வேலைகளை நாம் இதுவரைக்கும் வாசித்தோம். எல்லாவற்றையும் மண்டபம், அதற்கு பின்பதாக உள்ள பகுதிகள், கடைசியாக மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பணிகள் நிறைவேற்றப்பட்டன. மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பணிகளை தான் இங்கு சாலமோன் செய்ததை பார்க்க முடிகிறது. ஆக தேவாலயத்திற்கான பனிமூட்டுகள், இந்த பனிமூட்டுகள் அத்தனையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்களை கொண்டு செல்லப்பட வேண்டியவைகள். ஆகவே அவைகள் எல்லாவற்றையும் சிறப்பாக, நேர்த்தியாக, மிகவும் சிறப்பாக செய்தார் என்பதை பார்க்க முடிகிறது. ஈரான் வெண்கலத்துக்கான காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தான். அதற்கு பின்பதாக இங்கு பார்க்கும் பொழுது தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் அநேக காரியங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். 51ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திற்காக செய்த வேலைகளெல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களிலே வைத்தான். அன்புக்குரியவர்களே, இங்கு கடைசியாக சாலமோன் செய்த காரியம், தாவீது நேர்ந்து கொண்டதான வெள்ளி, பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளி, அங்கு பொன், பனிமூட்டுகள், இவைகளை அங்கு பொக்கிஷங்களிலே வைத்தான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்தம் பண்ணும்படி வைக்கப்பட்ட பொருட்கள். ஆகவே இங்கு வெள்ளியும் பொன்னும் இங்கு பரிசுத்தத்திற்கான ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். பரிசுத்தத்திற்கான ஒரு அடையாளம்.
நான் அநேக நிலைகளிலே நான் சொல்லுகிற காரியம், ஒவ்வொருடைய பெயராலும் அங்கு ஆண்டவருடைய ஆலயத்திலே அந்நாட்களிலே வெள்ளியானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அங்கு அரை சேக்கல் வெள்ளி ஒவ்வொரு மனிதனுடைய தலையும் எண்ணப்படும் பொழுது, 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எண்ணப்படும் பொழுது ஆலயத்தின் பொக்கிஷத்திலே இந்த வெள்ளியானது சேர்க்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆகவே எண்ணப்படும் சமயத்திலெல்லாம் ஒவ்வொருவருக்கு பெயரிலே அங்கு வெள்ளி அங்கே வைக்கப்படும். ஆகவே இது எதற்காக? பரிசுத்தம் பண்ணும்படியாக, பரிசுத்தம் பண்ணும்படியாக. இந்த பரிசுத்தம் பண்ணும்படியாக வைக்கப்பட்ட வெள்ளி பொண்ணுக்கும் அங்கு நமக்கும் சம்பந்தம் உண்டு என்பதுதான். ஒருவேளை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தவறான நிலைக்கு சென்று விட்டோமானால், நம்முடைய பெயரில் வைக்கப்பட்ட பரிசுத்தம் பண்ணும்படி வைக்கப்பட்ட அந்த வெள்ளியானது களிம்பாக மாறிவிடும். ஒருவேளை ஆலயத்தோடு தொடர்புடையவர்கள், ஒருவேளை எங்கே இருந்தாலும், ஒருவேளை வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக காணப்படாவிட்டால், அசுத்தத்திற்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டால், பரிசுத்தமான மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷத்தில் வைக்கப்பட்டிருக்கிற வெள்ளியானது அது களிம்பாக மாறிவிடும். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியம், உன் வெள்ளி களிம்பாய் மாறி போயிற்று. காரணம், வாழ்க்கை கர்த்தரை விட்டு வழிவிலகி போகும் பொழுது அங்கு வெள்ளி களிம்பாக மாறும். ஆகவேதான் இது பரிசுத்தம் பண்ணும்படியாக அங்கு வைக்கப்பட்டவர் வெள்ளி பொண்ணு என்று திருமறை சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் எது இங்கு பரிசுத்தம் பண்ணும்படியாக வெள்ளி அங்கே அவிதமாக வைக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் உன்னதமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் பரிசுத்தம் தான், ஹோலினஸ். இந்த பரிசுத்தம் ஒரு வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் அது மிகவும் ஆபத்தான ஒரு காரியமாக மாறும். ஆகவே கர்த்தருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டோம் என்றால், ஆண்டவருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்தில் வைக்கப்பட்ட வெள்ளியானது களிம்பாக மாறும். மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய பிரசன்னம் அது இல்லாமல் போகும். ஆகிய கர்த்தரை விட்டு வழி விலகி வேறே தேவர்களை அங்கு அவிதவை ஆராதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து விட்டால், கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வெள்ளி களிம்பாய் மாறுகிறது. அதனுடைய பொருள் என்ன? ஆண்டவருடைய பிரசன்னம் தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இல்லாமல் கடந்து சென்று விடுகிறது. ஆகவே நமக்கும் ஆண்டவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் சம்பந்தம் உண்டு என்பதை நான் ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே ஆண்டவரோடு வாழாவிட்டால், கர்த்தரை விட்டு வழிவிலகி போவோமானால் அங்கே மகிமையின் பிரசனத்தை பார்க்க முடியாது. அங்கே வைக்கப்பட்ட வெள்ளி களிம்பாக மாறிவிடும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்ட ஒரு ஜனம், பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஜனம் என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். நாம் கர்த்தரை விட்டு வழி விலகாதபடி அவருடைய பாதையிலே செல்வோமானால் நம்மிலே, நம்முடைய சரீரமாக ஆலயத்திலே தேவ மகிமையை பார்க்க முடியும். ஆண்டவருடைய ஆராதிக்கின்ற சபை கூடி வருகின்ற இடத்திலே கர்த்தருடைய மகிமை பிரசன்னத்தை நாம் காண முடியும். ஆகவே கர்த்தருடைய ஆலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவருடைய மகிமை குறைவடையாதபடிக்கு இந்த உலகத்திலே உள்ளூரில் இருந்தாலும், வெளியூரில் இருந்தாலும், வெளிநாடுகளில் இருந்தாலும் பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக நாம் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அதை கவனிக்கிறார். பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போமானால் நாம் நம்மிலே ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியும். அந்த மகிமையை பிறர் காண்பார்கள். அங்கே ஆண்டவருடைய நாம் மகிமைப்படும் நம்மையும் கனப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.